மருந்துகளின் மோனோபாலி முறைக்கு முற்றுப்புள்ளி. புதிய கண்காணிப்பு முறையை அறிவித்தது ஐக்கிய அரபு அமீரகம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அரசு மோனோபாலி மருந்துகளின் விற்பனையை கட்டுப்படுத்தும் புதிய கண்காணிப்பு முறையை அறிவித்துள்ளது. நாட்டில் சில முக்கிய மருந்துகள் ஒரே விநியோகஸ்தரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடு பிரச்சினைகள் எழுந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த புதிய திட்டத்தின் மூலம் மருந்துகள் இறக்குமதி மற்றும் விநியோகத்தில் போட்டியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரே நிறுவனம் மட்டுமே குறிப்பிட்ட மருந்துகளை விநியோகிக்க முடியாது என்பதற்கான கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படுகின்றன. இதனால் சந்தையில் பல நிறுவனங்கள் செயல்பட வழி செய்யப்படும். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் பிரிவென்ஷன் தெரிவித்ததாவது, இந்த முறைமையின் நோக்கம் மருந்து கிடைப்பதை உறுதி செய்வதும் நோயாளிகளுக்கு நியாயமான விலையில் தரமான சிகிச்சை கிடைக்கச் செய்வதுமாகும். மருந்து தட்டுப்பாடு ஏற்பட்டால் மாற்று விநியோகஸ்தர்களை உடனடியாக அனுமதிக்கும் செயல்முறை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் குறிப்பாக நீண்டகால நோயாளிகள் பயன்படுத்தும் முக்கிய மருந்துகளுக்கான விலை நிலைத்தன்மையை உறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தை கண்காணிப்பு மற்றும் விலை கட்டுப்பாடு முறைகள் மேலும் வலுப்படுத்தப்படுகின்றன. கல்ஃப் நியூஸ் வெளியிட்ட தகவலின்படி இந்த நடவடிக்கை மருந்து சந்தையில் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்து நுகர்வோருக்கு நன்மை அளிக்கும் என்று மதிப்பிடப்படுகிறது. மொத்தத்தில் மருந்து விலை கட்டுப்பாடு மற்றும் தட்டுப்பாட்டை தீர்க்கும் நோக்கில் அமீரகம் எடுத்துள்ள இந்த புதிய முயற்சி சுகாதாரத்துறையில் முக்கிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸின் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.